அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே.கே. நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தூக்கமின்மையினால நம்ம உடல்ல எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய இன்றியமையாத விஷயம். எப்படி உணவு முக்கியமோ அதே அளவுக்கு தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தூக்கம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனதில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய, உங்கள் மூளையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் முழுமையாக பதியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம மறதிக்கு உள்ளாக்கப்படும். ஸோ நம்ம கலெக்ட் பண்ண அத்தனை விஷயங்களுமே எதுவுமே ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, பிளாங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம உணர முடியும். ஸோ தூக்கம் என்னென்ன உறுப்புகளை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்மளுடைய ஞாபகத்திறன் குறையிறது, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையிறது, பதட்டமாக இருக்கிறது, நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் மனச்சிதறலோடு இருக்கிறது, முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறது, இதெல்லாம் தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தோல் நம்மளுடைய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தோள்களில் சுருக்கம் விழும், வறட்சி வரும், கண்ணை சுற்றி கருவளையம் வரும். இது எல்லாமே தோலில் நம்ம சந்திக்கக்கூடிய தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அடுத்து பார்த்தோன்னா தசைகளில் அதிகமான இறுக்கம், வலி. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ, சரியாக தூங்காமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், தசைகளில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா நுரையீரலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஃப்ரீக்வெண்ட் கோல்டு காஃப் வந்துகிட்டே இருக்கும், இம்யூனிட்டி கம்மியாகிடும் சரியாக தூங்காத போது. அப்போ அடிக்கடி நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா இருதய நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள். தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடக்காது. அப்போ கொழுப்பு சரியாக செரிமானம் ஆகாமல் நம்ம இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மாரடைப்பு வரத்துக்கோ இல்லை ஸ்ட்ரோக் மாதிரியான பக்கவாதம் வரத்துக்கோ தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கணையம் சார்ந்த பிரச்சனை, கணையம் பாதிப்பு ஏற்படுறதுனால நமக்கு சர்க்கரை நோய் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். ஏன்னா இன்றைக்கி சர்க்கரை கட்டுப்பாட்டு இல்லை, சர்க்கரையோட அளவு 300-400 பாயிண்ட் இருக்குனாலே டாக்டர் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கா, நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து தூக்கத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா குடல் சார்ந்த ஆரோக்கியம். இன்றைக்கி வந்து ஹார்மோன்கள் எல்லாமே குடல் சார்ந்து தான் இயங்குது. ஸோ முழுமையான இயக்கம் அப்படிங்கிறது குடலை சுற்றி நடக்குது, நம்ம வயிற்று சுற்றி நடக்குது, நம்ம ஜீரண மண்டலத்தை சுற்றி நடக்குது. அப்போ சரியாக தூங்கலைன்னா இந்த ஜீரண மண்டலம் சரியாக இயங்காத போது கண்டிப்பாக நமக்கு உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம தூக்கமின்மையினால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சுத்தமான பசும்பாலே ஒரு பெரிய தீர்வு. அந்த சுத்தமான பசும்பாலில் நம்ம இரவு வந்து ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த பாலை இரவில் பூண்டு பால் மாதிரி நம்ம எடுத்துக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மன அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அலிசன் அப்படிங்கிற வேதியியல் பொருள் மனச்சிதறல் ஏற்படாமல், டிப்ரெஷன் இல்லாமல், மூடு எலிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து கசகசா பால் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி அதை பாலில் கலந்து இரவு தூங்கும் பொழுது குடிச்சிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நமக்கு தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து சித்த மருத்துவ கடைகளில் பார்த்திங்கன்னா அதிமதுரம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த அதிமதுர பொடி இரவில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து பசும் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் பொழுதும் அதுவும் மன அமைதியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேக வைத்த வேர்க்கடலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரவு ஒரு 6:30-7 மணி போல் ஒரு 2 கைப்பிடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளை நம்மளால் சீர்படுத்திக்க முடியும். இதெல்லாம் பண்ணுறோம் டாக்டர், பட் ஏதோ ஒன்று நாங்கள் டெய்லி நைட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தூக்கம் வரும்னா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே பசும் பாலில் 2 பாதாமை வந்து நல்லா அரைச்சி ஆட் பண்ணிவிடுங்க.
கூட வந்து 2 சிட்டிகை வந்து ஜாதிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கூட 2 சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பனங்கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கோங்க. அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது, உங்க மூளையில இருக்கக்கூடிய தூக்கத்த ரெகுலர் பண்ணக்கூடிய செரட்டோனின், மெலட்டோனின், கார்ட்டிசால் இந்த மாதிரியான ஹார்மோன்களுடைய சுழற்சி வந்து சீராகும். இது கரெக்ட்டா இருக்கும் பொழுதே, நம்ம தோல் வறட்சியும் இருக்காது, கணையம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது, இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ எப்பயுமே அந்த தூக்கமின்மையினால வரக்கூடிய துணை நோய்கள் வராம, அனைத்து நோய்களையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு இந்த பானம் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம தூக்கமின்மையினால கஷ்டப்படுறோம் அப்படிங்கும் பொழுது, உடல் உஷ்ணம் வந்து கண்டிப்பா தன்னிலைப்படணும். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமா இருந்தாலே நம்மளால சரியா தூங்க முடியாது. அப்போ உடல் உஷ்ணத்த சீர்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, சீரக தைலம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இத வந்து வாரத்துக்கு 1 நாள் வந்து நம்ம தலையில நல்லா தேய்ச்சுட்டு, ஒரு 15, 20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு வெந்நீர்ல குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே, நம்மளுடைய தூக்கமின்மை பிரச்சனை படிப்படியா குறையும். நம்ம உடல் உஷ்ணம் குறைஞ்சு தூக்கமின்மை பிரச்சனையும் படிப்படியா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சீரக தைலம் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml கோகனட் ஆயில் எடுத்துட்டு, கூட கொஞ்சமா வந்து சீரகம் ஒரு 10, 20 கிராம் வந்து நீங்க சேர்த்து அத நல்லா கொதிக்க வச்சு அப்ளை பண்ணலாம். இது வந்து நார்மலா கோகனட் ஆயில்ல செய்யும்பொழுது நீங்க டெய்லியுமே இந்த தைலத்த யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க நல்லெண்ணெய் 100 mlல போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, குளியல் தைலம் மாரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீரக தைலம் அப்படிங்கிறது உடல் உஷ்ணத்தையும் தன்னிலைப்படுத்தி, தூக்கமின்மையும் சீர்படுத்தி குடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பயன்படுத்தி பாருங்க. இதே மாரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்கள சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.